வேலை மெனக்கிட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு வைப்போமா, இவங்க திடீர்னு வந்து டீம் லஞ்ச் இன்றைக்கி எனக்கு லஞ்சே வேண்டான்னு சொல்லிவிடுவாங்களா, அதுக்கு இந்த சாப்பாடு என்ன வீணாக போகிறதான்னு சொல்லி நைட்டுக்கு இதே சாப்பாடு தான் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டேன். சரி ஓகேன்னு அவரும் சொல்லிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு சாதம் அப்படியே இருக்குது, பட் அதுக்கு சைடிஷாக வந்து ஏதாவது முட்டை கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் சொல்லி இன்றைக்கி நான் முட்டை தொக்கு தான் பண்ண போகிறேன். தேவையான பொருளாக முன்னாடியே நான் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சைடில் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஒரு 3 முட்டை வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த மண் சட்டியில் தான் வந்து கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக ஹோல் கரம் மசாலாவில் எண்ணெயில் நல்லா போட்டு பொரிஞ்சதுமே பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணி இருக்கும் இல்லையா, மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி, அதை வந்து சேர்த்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம கடைசியாக இறக்க போகிற டைமில் முட்டை போட்டு இறக்கிட்டால் நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஷர்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.